நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இதை அறிவித்திருந்தாலும் பல்வேறு ஒத்த கருத்துடைய பல்வேறு கட்சிகள் இதில் பங்கேற்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், வணிக பெருமக்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பொதுமக்கள் இப்படி பல்வேறு தரப்பினர் இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் பங்கேற்று அரசியல் நோக்கத்தோடு என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பொதுநல நோக்கத்தோடு, பொதுநல நோக்கம் என்று சொன்னால் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று சிறை கைதியாக பெங்களூர் சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா நடராஜனுடைய பினாமி ஆட்சியாக தமிழகத்திலே தற்போது அமைந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கரன்சி நோட்டுகள் விவகாரம் சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது என்பது செய்தி. ஆக ஒரு கொள்ளை கும்பல் தலைமையில் ஆட்சி நடைபெறுவதை மக்கள் உடனடியாக தூக்கி எறிய வேண்டும் என்ற உணர்வோடு இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், வணிக பெருமக்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு ஜனாதிபதியை சந்திக்க போறீங்க. ஜனாதிபதி கிட்ட எந்த மாதிரியான விளக்கங்களை நீங்க கொடுத்திருக்கீங்க? உங்களுடைய கோரிக்கைகளாக எதை வைக்கிறீங்க? கொடுத்ததுக்கு பிறகு உங்களிடத்துல நான் சொல்கிறேன்.